நாள் முடிவில் தண்ணீரை ஆண் பெண் இப்படிதான் குடிக்கணும். குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தண்ணீர் சரியா குடிச்சோமான்னு இரவு படுக்க போறப்பதான் பலருக்கும் தோணும். ஒருத்தருக்கு 1 டம்ளர் போதும், இன்னொருத்தருக்கு 4 டம்ளர் வேணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் அமைப்பும் தசை அளவும் வியர்வை அளவும் வேறுபடுகிறது. அதனால் நாள் முடிவில் தண்ணீர் குடிக்க வேண்டிய அளவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. சரியான அளவுல குடிச்சால்தான் உடல் நிம்மதியா இருக்கும். ஆண்களின் உடலில் தசை அளவு அதிகமாக இருக்கும். தசைகளுக்கு தண்ணீர் அதிகம் தேவை. அதனால் சராசரியாக ஒரு ஆணுக்கு தினமும் 3.5 லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது வெறும் குடிக்கும் தண்ணீர் மட்டும் அல்ல, உணவில் உள்ள நீர், பழங்கள், காய்கறிகள் உள்ள நீரும் சேர்த்த கணக்குதான். பெண்களின் உடலில் கொழுப்பு சத்து சதவிகிதம் அதிகமாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு தேவையான நீர் அளவு ஆண்களை விட சற்று குறைவாக இருக்கும். ஒரு பெண்மணிக்கு தினமும் சராசரியாக 2.5 லிட்டர் வரை தண்ணீர் போதுமானது. கர்ப்பகாலம், தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் இந்த அளவு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் முதலில் தெரியும் அறிகுறி சோர்வுதான். அதற்கு பிறகு தலைவலி, வாய் உலர்வு, சரும வறட்சி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நீர் குறைபாடு நீடித்தால் சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்று போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். வெயில் காலங்களில் அதிக உடற்பயிற்சி செய்வோர், வெளியில் அதிக நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள், அடிக்கடி வியர்வை அதிகமாக வரும் நபர்கள், இவர்கள் தண்ணீர் குடிக்கும் அளவை கட்டாயம் அதிகரிக்க வேண்டும். தாகம் வரும் வரை காத்திருக்காமல் இடைவெளிகளுக்கு ஒரு முறை தண்ணீர் குடிப்பதுதான் சிறந்தது. காலையில் எழுந்தவுடன் 1 டம்ளர் தண்ணீர், உணவுக்கு முன் சிறிது தண்ணீர், உணவுக்கு பின் உடனே அதிகமாக குடிக்காமல் இடைவெளியில் குடிப்பது போன்ற சிறிய பழக்கங்கள் உடலில் நீர் சமநிலையை சரியாக வைத்திருக்கும். நிறைய குடிச்சாதான் நல்லது என்பதை காட்டிலும் தேவையான அளவு சரியான நேரத்தில் குடிக்கணும் என்பதே உண்மையான ஆரோக்கிய ரகசியம்.